இதோட அந்த சைஸு அந்த டைல் குவாலிட்டி சான்ஸே கிடையாது, பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங்கு ஸ்ரீனி பிட்டாஸ் அவர்கிட்ட இருந்தால் வாங்கியிருக்கோம். பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் அயன்மேன் இருக்குது. ஸோ ரெட் கோல்டன் கேலக்ஸியும் இருக்குது, பிளாக் காப்பரும் இருக்குது. பாக்ஸ் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் வழக்கமாக பண்ணுற மாதிரியே ஹேண்டில் வித் கேர்னு வந்து டேப்பிங் பண்ணிட்டாரு. தெர்மாக்கோல் பாக்ஸ் பேக்கிங்கு, மோஸ்ட் அர்ஜென்ட்டு, லைவ் ஃபிஷ்ஷு. ஸோ வழக்கமாக பண்ணுற மாதிரி பேக்கிங்கை வந்து சிறப்பாக பண்ணிட்டாரு. பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1/2 நாள் ஆகுது. ஸோ வீட்டில் வந்து அப்படியே பாக்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து மீன் ஆரோக்கியமாக நல்லா இன்னும் கலர் வந்துருக்கும், ஏன்னா 1/2 நாள் ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பிரித்து பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக விட்ட ஸ்டாக் வந்து இந்த மாதிரி பிளாக் காப்பர்ஸ் அயன்மேன் நிறைய இருக்குது, மேல்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவர் ஷாப் செட்டப் எப்படி இருக்குது, என்னென்ன மீன் இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நமக்கு அமுச்சு விட்ருக்காரு. அதை வந்து நான் எண்டிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். பிரித்த உடனே ஃபுல்லாக ஃபிட்டிங்காக வந்து பேக் பண்ணியிருக்கார். ஸோ தெரியுதுங்களா, சுத்தமாக வந்து இடமே இல்லாத மாதிரி வந்து கவர் வச்சுருக்காரு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டில் ஷேக் ஆகுது அப்படின்னா அந்தளவுக்கு உள்ள மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஃபிட்டிங்காக வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து கவரை வச்சுருவாங்க, சுற்றி வந்து பேப்பர் போடுவாங்க. பட் இவர் வந்து பாக்ஸ்க்குள்ளே செட் ஆகிற மாதிரி பேக் பண்ணியிருக்காரு. எடுத்து பார்ப்போம். இங்கே வெளிச்சம் நல்லா குறைஞ்சிருச்சு, இருட்டிருச்சு. ஸோ மீன் உங்களுக்கு சரியாக தெரியாதுதான் நினைக்கிறேன். ஸோ இது பார்க்க வந்து பிளாக் காப்பர் மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு வந்து விஷுவலாக இது ஃபிஷ் என்னன்றது எனக்கும் தெரியல, கேமராலையும் கண்டிப்பாக தெரியாது. ஸோ நம்ம டேங்க்கில் போட்டு பார்க்குறப்ப இவர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். இது பிளாக் காப்பர் தான். ஸோ இன்னொன்று வந்து ரெட்டு. ஸோ ரெட்டில் வந்து ஓரளவுக்கு தான் அந்த காப்பர் கலர் இருக்குது. ஸோ இவரும் டேங்க்கில் போட்டு எப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரெஸ்ஸோடு எப்பயுமே நம்ம விஷுவல் காட்டுவோம், பட் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1/2 நாள் வரைக்கும் இவங்களை ரெஸ்ட் விட்டுட்டேன் பாக்ஸில். ஸோ அதனால் கலர் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 2-3 நாள் கழித்து கலர்லாம் முழுசாக வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்ற விஷுவலை நம்ம பார்ப்போம். வெளியே அன்பாக்ஸ் பண்ணுறப்ப இதோட சைஸ் வந்து எனக்கு சுத்தமாக தெரியலை. இங்கே எடுத்துகிட்டு வந்து உள்ள பாட்டிலில் போடுறப்ப இங்கே இருக்கிற ஃபைட்ரு கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தான் எனக்கு சைஸு என்னன்றதே தெரிஞ்சது. செம்ம சைஸு, சரியான சைஸு. ரொம்ப நாள் கழித்து இந்தளவுக்கு சைஸான பீட்டா வந்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி இது இந்தோனேஷியா லைன். ஸோ இந்தோனேஷியா லைன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீடிங்க்கு பேரண்ட் எடுக்கிறோன்னா நம்ம தாய்லேருந்து எடுப்போம், தாய்லாண்ட்லேருந்து எடுப்போம். இப்போ தாய்லாண்டில் ப்ரீடிங்க்கு பேரண்ட் எடுக்கிறாங்கன்னா இண்டோலேருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாய்லாண்டுக்கு அடுத்த குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் இது. ஸோ ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும், ஏன்னா தாய்லாண்ட்லலாம் வந்து பாட்டில் பேசுவாங்க, இண்டோவில் வந்து டாலரில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரேட்டுமே வந்து கூட இருக்கும், குவாலிட்டி அதோட அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த பிளாக் காப்பர் மேலு. காப்பர் பேச்சஸ் அதிகமாக இருக்குது, ப்ரீடிங்க்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது பேச்சஸ் அதிகமாக இருக்கிறது தான் நான் ப்ரீடிங்க்கு போடுவேன். அயன்மேன் திரும்பட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் அட்டகாசமாக இருக்குது இந்த காப்பர் மேலு. எந்த ஒரு லைட்டும் கிடையாது, சும்மா நேச்சுரல் ரூம் லைட்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆர்டிஃபிஷியல் லைட்லாம் எதுவும் கிடையாது. இதோட அந்த சைஸு அந்த டைல் குவாலிட்டி சான்ஸே கிடையாது, பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி மீன் பார்க்குறேன். நான் பார்த்ததே கிடையாது, நான் பார்த்ததிலே இதான் பெருசு, நான் பார்த்ததிலே இதான் டாப் குவாலிட்டி டைலு அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு சைஸானது பார்க்குறேன். ரெகுலராக என்கிட்ட என் ஃபார்மில் இருக்கிறத எடுத்து நான் இதில் போட்டு காமிச்சேன்னா அவ்வளோ குட்டியாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல சைஸு. போட்டே காட்டுறேனே, இதுலேருந்து ஒன்று எடுத்து பாட்டிலில் போட்டுருவோம், போட்டுட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எனக்கு பிளாக் காப்பர் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எனக்கு ரெகுலராக எது பிடிக்கும்னா அயன்மேன் தான். பட் இது ரெண்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பிளாக் காப்பர் நல்லா இருக்குது, அக்ரெசிவாகவும் இருக்குது. ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது கிடையாது சைஸில். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1400 ஈச்சு. ஷிப்பிங் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, நம்ம இப்போ சைஸ் கம்பேரிசனுக்கு கூட வந்து ஒரு ஃபிஷ்ஷை விட்டு பார்ப்போம். விட்டோன்னே தலைவர் கீழே உட்காந்துட்ருக்காரு பயத்தில். இந்த சைஸ் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரெகுலர் சைஸ் நான் சேல் பண்ணக்கூடிய அடல் பீட்டாஸு.
இது நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது மீன். ஏஜ் வந்து அந்தளவுக்கு கிடையாது சைஸாக இருந்தாலுமே. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, அக்ரெசிவாக இருக்குது. ஏஜான ஃபிஷ் இந்த மாதிரி அக்ரெசிவாகவும் ஆக்டிவாகவும் இருக்காது. ஸோ ஏஜுமே கம்மி தான். நல்ல சைஸிங் பண்ணியிருக்காங்க, ஃபீடும் இடமும் கொடுத்து இண்டோ ஃபிஷ்ஷில். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ சைஸ் நீங்கள் பாருங்கள் வித்தியாசம் எந்த மாதிரி இருக்குன்னு. வீடியோவில் எந்தளவுக்கு அது தெரியுன்றது தெரியல, தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி காப்பர் அயன்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ரீனிபிட்டாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட ஷாப் எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ நமக்கு அமுச்சு விட்ருக்காரு, அதுவுமே நான் எண்டிங்கில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.